have someone, by the name of Mr. Lakshman. I'm underlining the name. Lakshman is here to defend the anti-Sanatan rhetoric of Kamal Haasan. To all, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு brief, clear, crisp டிஸ்கஷன். எதை பற்றினா இந்தியாவே பரபரப்பாக ஒரு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி பரபரப்பாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மையத்தின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமல்ஹாசன் அவர்கள் சமூக நோக்கத்தோட சமூக பார்வையில் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஓகே, அதை பற்றியான டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. பட் இந்த வீடியோ எதுக்கு, இந்த டிஸ்கஷன் எதுக்குன்னா, நேற்று டைம்ஸ் நவ் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் சேனல், ஒரு நியூஸ் மீடியா, அவங்க நடந்துக்கிட்ட ஒரு சில விதம், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய நடுவு நிலைமை, இதெல்லாம் அவங்க பயஸ்டாக இருந்தாங்களா, அன்பயஸ்டாக இருந்தாங்களா, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒரு பேசணும், மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான். So this discussion, since we are going to talk about Times Now, a national media, the discussion would be both in our mother tongue, நம்மளுடைய தாய்மொழி தமிழ்லையும் நம்மளுடைய தொடர்பு மொழியான ஆங்கிலத்திலையும் இருக்கும். So it will be in Tamil as well as in English. So I have a guest here, Bhuvana Seshan from Makkal Needhi Mayyam, and according to the norms of Times Now, I underline Bhuvana Seshan. ஏன்னா ஒருத்தவங்களுடைய பேரை பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஐடென்டிட்டி, இவங்க இந்த ரிலீஜனாக இப்படி தான் இருப்பாங்க, இவங்க பேர் இது இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு டிஸ்கஷன் ஒரு டிபேட் போகும் பொழுது அது எப்படி ஒரு நியாயமானதாக இருக்கும். இது நேற்று நடந்தது. நம்மளுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மிஸ்டர் லக்ஷ்மன் டைம்ஸ் நவ் டிபேட்டில் கலந்துக்கும் பொழுது அவருடைய நேம் அண்டர்லைன் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி, உங்கள் பேர் லக்ஷ்மன், ஸோ லக்ஷ்மன் அப்படின்னா ஆப்வியஸ்லி எஸ் ஹிந்து, ஸோ நீங்கள் எப்படி கமல்ஹாசனுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாக்கிங்கான ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு டோனில் தான் அந்த டிபேட்டே ஆரம்பித்தாங்க. ஸோ ஐ வுட் ஹேண்ட் ஓவர் டு பூனா மேம் நவ். பூனாக்கா, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் ரைட்? ஒரு நேஷ்னல் மீடியா அன்பயஸ்டாக இருக்கணும், ஒரு பேரை வச்சு அவங்க இப்படி தான், அவங்க பார்க்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஒரு நேஷ்னல் மீடியா இப்படி நடந்துக்கிறது, இஸ் இட் ஃபேர்? பிரிசில்டா நான்சி என்கிற இந்தியனுக்கு இந்த புவனா சேஷன் என்கிற இந்தியனின் அன்பு வணக்கம். ஹை நான்சி. ஓகே, லக்ஷ்மன் அப்படிங்கிற பெயரை வைத்துக்கொண்டு நீங்கள் லக்ஷ்மணாக பிறந்து எப்படி இது போன்ற கருத்தை ஆதரிக்கிறீர்கள்னு ஒரு சேனல்ல ஒரு கேள்வி எழுப்பப்படுதுன்னா அது எனக்கு ஒரு சின்ன பயத்தை கொடுக்குது. தட்ஸ் ரியலி ஸ்கேரி. ஆனால் அதுதான் அவங்களுடைய அடையாளம். நம்ம அடையாளம் காண்பதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரியான கேள்விகள். ஓகே, அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஃபெய்த், அவனுடைய நம்பிக்கை இல்லை, அந்த தனிப்பட்ட மனிதன் இந்த சமுதாயத்துக்கு பயன் பெறும், நலன் பயக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு குரல் இருக்கு இல்லையா, அது லக்ஷ்மணாக இருந்தாலும் கொடுக்கலாம், லாரன்ஸாக இருந்தாலும் கொடுக்கலாம், லுத்ஃபுதீனாக இருந்தாலும் கொடுக்கலாம். ரியலி டசன்ட் மேட்டர். இட்ஸ் நாட் இன் த நேம், it is in the content, it is what they are talking about. So if you have issues about some kind of view that has been expressed, talk about it, argue, put forth your points. அதை விட்டுட்டு இந்த பெயரை வைத்துக்கொண்டு அதாவது தேடுறாங்க பத்தியா நான்சி. இது இந்த நேம், இது எனக்கும் நடந்திருக்கு. என்னோட நேம், என்னோட செகண்ட் நேம், அதுவும் என்னோட லாஸ்ட் நேம் அப்பாவோட பேர், அது அதை வச்சுக்கிட்டு நிறைய கேள்விகள் எனக்கும் எழுப்பப்பட்டிருக்கு. இது பிரேக் ஆகணும், இதிலிருந்து மீண்டு வரணும். நிறைய பேர் இந்த பார்வை மாறணும். ஓகேயா, கருத்துக்களை நம்ம எதிர்மறை கருத்துக்கள் வைக்கிறதுலையோ அதிலெல்லாம் நான் பிரச்சனையே சொல்லலை. பட் இந்த பார்வை கண்டிப்பாக மாற வேண்டிய ஒரு பார்வை. மாறுமா, வருவாங்களா, அவங்க மீண்டு வருவாங்களா அப்படின்னா வருவாங்க, ஆனால் மெல்லத்தான் வருவாங்க. திடீர்னு அவங்கள இன்க்ளூசிவ் ஆகு, உன்னுடைய அந்த நான் தான் எக்ஸ்க்ளூசிவ், ஐ எம் திஸ்ங்கிற அந்த பார்வை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா
ஆர் தயவு செஞ்சு டிவைசிவா ஆகாதே. இல்லை நீ வந்து மீடியா அப்படிங்கிற ஒரு அரியணையில நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, அங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கு இடம் கொடுக்காம பலதரப்பட்ட கருத்துக்களை நீங்க பிரதிபலிக்கணும், பலதரப்பட்ட நியாயங்களை நீங்க பிரதிபலிக்கணும். அதுக்காகத்தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு பயஸ்டா இருக்காதீங்க. ஒரு குரலை சேர்ந்த ஒரு சாராருக்கு மட்டும் ஆதரவாக தயவு செஞ்சு ஒரு மீடியாவா நீங்க பேசாதீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க. அவர் வந்து நீங்க வச்சிருக்கீங்களே ஒரு பிளைண்டர்ஸ் கடிவாளம், அந்த கடிவாளத்தை நீங்க எடுத்துட்டு ஒரு விஸ்தாரமான பார்வையில இந்த உலகத்தை பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த உலகம், எத்தனை அன்பு இருக்கிறது இந்த உலகத்தில் பாருங்க அப்படின்னு திடீர்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மீண்டு வாங்கன்னா எப்படி வருவாங்க? மெல்லத்தான் வருவாங்க. வெயிட் பண்ணுவோம் நான்சி, வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காத்திருப்போம். Someone, by the name of Mr. Lakshman. I'm underlining the name. By the name of Mr. Lakshman. By the name of Mr. Lakshman. By the name of Mr. Lakshman.